தான் போட்டின்னு விஜய் வந்து மீண்டும் சொல்லியிருக்கிறாரு. நிக்கட்டும். அதிமுக தலைவர்கள் யாரும் வந்து அவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தலையே. அவங்ககிட்ட போய் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தல. பேச்சுவார்த்தை தனித்தான் நிக்க. ஒருத்தருமே போலாம் தனித்தான் நிக்கணும். ஒருத்தரும் சேர்க்கல. அதிமுக ஓட்டு வங்கி எந்த காலத்திலையும் விலகாது, உடையாது, குலையாது. ரெட்டலைக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் தயாராக இருக்கிறார்கள். திமுக ஆட்சி மேல் உள்ள வெறுப்பு அத்தனையும் அதிமுக மீதுதான் பாசத்தை பொழிவார்கள் மக்கள். எடப்பாடியார் தான் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். ஆக எடப்பாடியார் தான் வெல்வார், ரெட்டலை தான் வெல்லும், அதிமுக வெல்லும், ஆட்சி எடப்பாடி தான் அமைப்பார். தொகுதி பங்கீடுல ஏதாவது இழுபறி ஒண்ணுமே கிடையாது. நல்ல நேரம் பார்த்து கால நேரம் பார்த்து அறிவிக்க முடியும். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கால நேரம் பார்த்து அறிவிப்பார்கள். எப்பயுமே அதிமுக எப்பயுமே பொறுமையாகத்தான் அம்மா இருக்கிற காலத்திலே கையாளுவார்கள். அதே தான் எங்களது பொதுச்செயலாளர் எங்கள் தலைவர் எடப்பாடியார் கையாண்டு வருகிறார். தான் போட்டின்னு விஜய் வந்து மீண்டும் சொல்லியிருக்கிறாரு. நிக்கட்டும். அதிமுக தலைவர்கள் யாரும் அவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தலையே. அவங்ககிட்ட போய் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தல. பேச்சுவார்த்தை தனித்தான் நிக்க. ஒருத்தருமே போலாம் தனித்தான் நிக்கணும். ஒருத்தரும் சேர்க்கல. அதிமுக ஓட்டு வங்கி எந்த காலத்திலையும் விலகாது, உடையாது, குலையாது. ரெட்டலைக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் தயாராக இருக்கிறார்கள். திமுக ஆட்சி மேல் உள்ள வெறுப்பு அத்தனையும் அதிமுக மீதுதான் பாசத்தை பொழிவார்கள் மக்கள். எடப்பாடியார் தான் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். ஆக எடப்பாடியார் தான் வெல்வார், ரெட்டலை தான் வெல்லும், அதிமுக வெல்லும், ஆட்சி எடப்பாடி தான் அமைப்பார். தொகுதி பங்கீடுல ஏதாவது இழுபறி ஒண்ணுமே கிடையாது. நல்ல நேரம் பார்த்து கால நேரம் பார்த்து அறிவிக்க முடியும். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கால நேரம் பார்த்து அறிவிப்பார்கள். எப்பயுமே அதிமுக எப்பயுமே பொறுமையாகத்தான் அம்மா இருக்கிற காலத்திலே கையாளுவார்கள். அதே தான் எங்களது பொதுச்செயலாளர் எங்கள் தலைவர் எடப்பாடியார் கையாண்டு வருகிறார்.